ஊட்டியில் ஒரு காலேஜ் ஹாஸ்டலில் நடந்த இந்த ஒரு சம்பவத்தை கேட்டிங்கன்னா நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க. கார்த்திக் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் நல்லா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட். மற்ற பசங்க எல்லாம் தூங்கிட்டு இருக்கும்போது கார்த்திக் மட்டும் செமஸ்டர் எக்ஸாமுக்கு நைட் 2 மணிக்கு வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாரு. இந்த கார்த்திக் இருந்த ரூம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருந்துச்சு. இவர் தண்ணி குடிக்க போகணுன்னாலும் ரெஸ்ட் ரூம் போகணுன்னாலும் கீழே இருக்கிற கிரவுண்ட் ஃப்ளோருக்கு தான் போய் ஆகணும். அப்படி இந்த கார்த்திக் தண்ணி பாட்டிலை எடுத்துட்டு கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் தண்ணி பிடிக்க போறாரு. ரொம்ப நாளாவே பூட்டப்பட்ட ஒரு ரூம் இருந்துச்சு. அந்த ரூமை இவர் தாண்டி போறாரு. போயிட்டு தண்ணி பிடிச்சிட்டு இவர் அந்த ரூமை கிராஸ் பண்ணும்போது திடீர்னு அந்த ரூமுக்குள்ள யாரோ நகத்தை வச்சு சிவத்தை கீறுற சத்தம் கேட்குது. இந்த கார்த்திக்கு அது என்ன சத்தமா இருக்கும்னு அந்த டோர் கிட்ட போய் சத்தத்தை கவனிக்கிறாரு. அந்த சமயத்துல அந்த கதவுல ஒரு சின்ன ஹோல்ஸ் வழியா அந்த கார்த்திக் அந்த ரூமுக்குள்ள நடக்கிறத பாக்குறாரு. அதை பார்த்து அவருக்கு பயங்கரமான ஷாக். அந்த ரூமுக்குள்ள யாரோ ஒரு நபர் சுவத்துல மேக்ஸ் ஃபார்முலாவை எழுதிட்டு இருந்தாரு. கார்த்திக் பார்க்குறாரு. அந்த ரூமுக்குள்ள அந்த உருவம் திடீர்னு கார்த்திக்கை பார்க்குது. ஆனா அந்த உருவத்துக்கு முகமே இல்லை. அதை பார்த்த கார்த்திக்கு பயம் அதிகமாகுது. அந்த சமயத்துல அந்த உருவம் திடீர்னு கார்த்திக்கை நோக்கி ஆக்ரோஷமா ஓடி வருது. அந்த சமயத்துல கார்த்திக் பயத்துல கத்துறாரு. தூங்கிட்டு இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கார்த்திக்கோட சத்தத்தை கேட்டு கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வந்து கார்த்திக்கை பார்த்தா அங்க கார்த்திக் இறந்து கிடக்குறாரு. அப்பதான் அந்த ஹாஸ்டல் வார்டன் சொல்றாரு, பல வருஷத்துக்கு முன்னாடி மேக்ஸ் எக்ஸாம்ல ஃபெயில் ஆன ஒரு ஸ்டூடெண்ட் இந்த ரூம்ல தூக்கிட்டு இறந்துட்டாரு. அது கேட்ட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஈர கொள்ளையே நடுங்கிடுச்சு. இந்த மாதிரி ரியல் ஸ்டோரி கேட்கணும் அப்படின்னா மறக்காம எங்க சேனலை ஃபாலோ பண்ணி